குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மீன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் புதன், ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் கேது சுக்கிரன். இங்கே புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாங்க, 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மீன ராசிக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்புகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் உங்களுடைய ராசிக்கு பெரிய தீமைகளை செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத துவக்கத்தில். இந்த மாதம் முழுக்க சூரியன் 7ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3/8க்கு அதிபதிங்க. எல்லா விதத்துலேயும் தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். உங்களுக்கு இதுலேயுமே ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்கணம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி இப்போது 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அங்கே சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. புரட்டாசி 2ஆம் தேதி அதாவது 18/9/2024 புரட்டாசி 26 12/10/2024 வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா, 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி பலம் பெறது அப்படிங்கிறது பல விதங்களில் நன்மைகள் இருந்தாலும் பல விதங்களில் அது கொஞ்சம் சிரமங்களையும் கொடுக்குது. ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஆல்ரெடி மீனம் படாதவாடு விட்டுருக்கு. எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் மீனமும் ஒன்று. 90% கெடுபலன்கள் இந்த காலகட்டம் மீனத்துக்கு நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் பலமடையுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயந்தான். இருந்தாலும் இதில் பல நன்மைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம நன்மையாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதிங்க. அவர் புதனும் சூரியனும் இந்த மாத தூக்கத்திலே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 23/9/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. எல்லா விதமான பலத்தையும் ஒரே ராசிக்குள்ளே பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அந்த மாதிரியான பலம் இப்போது கிடைக்குது. இது நன்மையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, என்னதான் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கேது தரக்கூடிய கெடு பலன்களை கண்டிப்பாக குறைப்பாருங்க. ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கேது இருந்துட்டு படாதபாடு வருத்திட்டு இருக்குது மீனத்தை. கணவன் மணி உறவுகளில் ரொம்ப நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நிறையா பதிவுகளில் பார்த்தோம். அந்த நெருக்கடிகளுக்கு ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பு. கூடவே அந்த புதன் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2024 அன்னைக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ 4 கூடியவர் 8 7 கூடியவர் 8 மறுபடியும் ஒரு சின்ன ட்விஸ்ட் அங்கே இருக்குது. அந்த புதன் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த அமர்வு அப்படிங்கிறது நடக்கும். அது இந்த மாதத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குரு வக்ரம். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு மிக தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராசி அதிபதி வக்ரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்றைக்கி அந்த
குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. குரு வக்ரத்தால் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தனிப்பதிவாக ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதில் தெளிவாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். கூடவே பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் அதில் கொடுத்துருப்போம் டீட்டெயில்டாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது, இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அவருங்க. அதாவது நோய் எதிர்ப்பு, கடனை தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டா, 6ஆம் அதிபதி 7க்கு வர்றது எகைன் இங்கே கணவன் மனைவி உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் உங்களுடைய ராசி அதிபதியான குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கண் பார்வையில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மேக்சிமம் விட்டு கொடுக்காம, என்ன இருந்தாலும் என்னுடைய உறவு, என்னுடைய உயிர் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள அனுசரித்து போகிறதுக்கு உண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்வார். ஏன்னா குருவின் பார்வை என்ன செய்யுது அப்படின்னா, நல்ல ஒரு புரிதலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குது, சரியான வழிகாட்டுதல் கிடைக்குது, நல்ல நபர்களினுடைய ஒரு வழிகாட்டுதல் குருவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வெல் அண்ட் குட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை தரும். சில நேரங்கள் அவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். தலைச்சூடு, தலைவலி, காய்ச்சல், சில நேரங்களில் முதுகு சம்மந்தமான பிரச்சனைகள், இருதய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சும்மா கேஸ் பிடிச்சிருக்கு, அதை நம்ம பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு, அந்த விஷயத்த ஒன்றுமே இல்லை, உடம்புல தொந்தரவுகள் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க உள் உணர்வு சொல்லுது ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த பயம்தான் உங்களை கொல்லக்கூடிய ஆயுதமாக மாறப்போகுது. ஸோ துணிஞ்சிருங்க, தேவையற்ற பயம் வேண்டாம். பயம்தான் உங்களுக்கு உடலில் தொந்தரவுகளை ஏற்படுத்துது, மன பயம் தான் தொந்தரவுகளை ஏற்படுத்துங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி நண்பர்களாக இருக்கணும். ஆனால் இந்த காலகட்டம் 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கணவன் மனைவி எதிரிகளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை கட்டினாலும் 2 பேரும் சேர்ந்துடுவீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு தெரியுங்களா? கணவன் மனைவி உறவு கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற அமைப்புகளெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்திடுது. உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது, நண்பரின் பேரில், வாழ்க்கை துணையின் பேரில் கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கடன் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக, சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, அது வெல் அண்ட் குட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உங்களுக்கு வேலை இல்லை, வேலையில் சிரமங்கள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டம் வேலை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. கண்டிப்பாக அதீத கற்பனைகள் வேண்டாம். இயல்பான விஷயங்களில் இயல்பாக கவனம் செலுத்தினா போதுமானது. அதீத கற்பனை மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து கற்பனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல் உங்ககிட்ட சண்டை கட்டுற உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தந்தைகிட்ட இல்லை அவங்க தந்தைகிட்ட காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், வேறு ஏதாவது விஷயங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்தில், தந்தை அல்லது மாமனார் 2 பேர்த்தில் யாருக்கிட்ட வேணாலும் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, புரிய வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட பேசுனாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் உண்டாகும். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ட்ரிக்ஸ் இருக்குது, பயன்படுத்திக்கிறலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புதியதாக ஒரு பொறுப்புகள், ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டாகிறது. சார் என்ன வேணால் அடிச்சுக்கோங்க சார், கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகம் மட்டும் வேண்டாம், அவ்வளோதான், சிம்பிள்.
அது வந்ததுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். அது வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான சைனோட முடிஞ்சிடும். உங்களுக்கு நெகட்டிவாக தராது. உடல் தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்குற அமைப்பு, அதில் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்தது சுக்கிரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 3-8க்கு அதிபதி 7ஆம் இடத்துல நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி கேது அங்கே இருக்குது, கூடவே சுக்கிரனும் நீச்சமாக இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் கணவன் மனைவி உறவுகளெல்லாம் நிறைய இருந்திருக்குது. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு பொருளாதாரத்தை பார்க்க முடியாமல், இல்லை சம்பாதிக்கிற காசு சேமிக்க முடியாமல் எல்லாமே செலவு செய்துக்கிட்டு கொஞ்சம் பொருளாதார ரீதியான கஷ்டங்களோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய நாட்களில் அந்த புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பாக நல்லதில்லை. எங்கெல்லாம் தசாபுத்திகளில் கூட 3-8 தொடர்பு வந்தால் அது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கூடும், இல்லை மரணத்தை விட வலிக்கும் அளவுக்கு சில சம்பவங்களை கொடுத்து விட்டு செல்லும்னு நம்ம சொல்லியிருப்போம். நிறைய பதிவுகள் அதை சொல்லியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட 3-8க்கு அதிபதி 8ஆம் இடத்துல பலம் பெறாரு. நன்மையா சார் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களிடம் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களினுடைய பேச்சை கேட்டு எந்த விதமான விஷயங்களுக்குள்ளே இறங்க வேண்டாம். முக்கியமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அத்தை, அக்கா, மனைவி, பெண்கள்னாவே எடுத்துக்கோங்க. இவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த காலகட்டம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உங்களை தவறான பாதையில் நடத்தி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது அவர்களுக்கும் தெரியாது. அதுதான் பாவமான ஒரு விஷயம். ஏன்னா தெரிஞ்சு யாருமே தவறு செய்கிறதில்ல, தெரியாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் செஞ்சுருவாங்க. அது தொந்தரவுகளை ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது, பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு பத்திரப்பதிவு செய்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. பத்திரப்பதிவு தவிர்த்திடணும். காலி நிலம் வாங்குறது உங்களுக்கு செட் ஆகாது. 2 வீலர் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டம். ஆபரணங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஆபரணங்கள் தொலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்போம், அல்லது ஒரு பேன் கார்டு வச்சுருப்போம், அல்லது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பத்திரமா வச்சுக்கோங்க. சில நபர்களுக்கு மொபைல் டிஸ்பிளே உடையிறது, சேஞ்ச் பண்ணுறது, பவுச் மாற்றுறது, மொபைலையே மாற்றுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திடக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்களாக இருக்கப்பட்ட அமைப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காதில் அணியக்கூடிய ஆபரணங்களாகட்டும், கையில் போடக்கூடிய அந்த பிரேஸ்லெட் மோதிரமாகட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கையில் தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அது மிஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கேயும் தொலாவிட்டு இருப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள். நம்மளுக்கு சாதகமாக அவங்க நடக்க மாட்டாங்க, நம்மளுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அவங்க எதிர்கருத்து சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் சரியான ஒரு அணுகுமுறை இருக்காது. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அவங்க பலமாக இருப்பாங்க. உங்கள் இளைய சகோதரத்துக்கு வேலை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை பிஸ்னஸில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது இளைய சகோதரத்துக்கு. உங்களுடைய மாமனாருக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது. அந்த உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும்போது அந்த உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால நம்மகிட்ட அவங்களோட ஆதிக்கத்தை கொஞ்சம் செலுத்துவாங்க. அப்படி அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஆளுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. மாமனார், இளைய சகோதரம், இந்த 2 உறவுகளும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் மன அழுத்தம் உண்டாகும். ஓகே, இது புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும், 12/10/2024 வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் கடைசி 5-6 நாட்கள் என்ன ஆகுது அப்படின்னா சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான மாற்றங்களை செய்ய தயாராகி விடுவீர்கள். எதை செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்க முடியுமோ, எதை செஞ்சால் நீங்கள் முன்னேற முடியுமோ, எதை செஞ்சால் நீங்கள் திருப்திகரமாக அடுத்தடுத்த கட்டத்தை தள்ளி கொண்டு போக முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிடும். கண்டிப்பாக செய்வீங்க. ஆனால் சிம்பிளாகலாம் அதை செஞ்சுக்க முடியாதுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல் இருக்கிறதுனால உங்களை வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய
நபர்களும் கூடவே சுற்றுவாங்க. அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி கூட உங்களை மிஸ்கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி நல்லா பாருங்கள், அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நன்மை நடந்து ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உருவாக்கி தரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இது வெல் அண்ட் குட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் அதிபதி, அவரே 7க்குடையவர். 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ அப்படின்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 23/9/2024 அன்றைக்கி அந்த புதன் பலம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, அதே போல் புரட்டாசி மாதம் 24/10/2024 வரைக்கும் உங்களுக்கு அந்த புதன் ஆட்சி பலத்தில் இருக்க போகிறார், உச்ச பலத்தில் இருக்க போகிறார். இப்போ 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பலம் அடைய போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை காட்டிலும் நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய ஆளுமை, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்குவாங்க. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த என்ன சொல்கிறதுனா சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் நடந்துக்குவாங்க. ரொம்ப சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல், மனசுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கலாம், சிரித்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துக்கலாம், கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஈவன் செவ்வாயினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருந்தாலும் புதன் அங்கே உச்சமாகிறதுனால கோபத்தை வெளிப்படுத்தாமல் சிரித்து கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அவ்வளோதான் விஷயம். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தக்கூடிய கேது பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்துருச்சு. அத்தனை தொந்தரவுகளுக்கும் நிவர்த்தி இந்த புதன் தருகிறார் அப்படிங்கிறத சொல்லணும். எப்படி அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ ஒன்று சேர்ந்துக்குவோம், பிரச்சனைகள் இருந்தால் ஒன்று சேர்ந்துக்குவோம், நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்து இன்னும் புரிதலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லுது. அந்த ஊடல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, தமிழில் அழகான வார்த்தை. அந்த ஊடலை அதிகரிக்கக்கூடிய வேலையை அந்த புதன் பகவான் செய்வார். அதே போல் வயது குறைந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் எண்ணங்கள் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அது ஏற்படுத்திடும். கண்டிப்பாக பாருங்கள், தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாயார் அவர்களுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது மாறுகிறது. அதே போல் தாயாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குதுங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. நம்மக்கிட்ட சண்டை கட்டினா கட்டிட்டு போதும், அம்மா கூட சந்தோஷமாக இருந்தால் போதும், அவங்கள புரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும், நிறைய ஆணும் நிறையா பெண்ணும் நினச்சிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் அதிபதி அப்படிங்கும்போது வண்டி, வீடு, வாகனம், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இது மாறப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது. பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடுது. தொந்தரவுகள் ஏதும் இல்லாமல் உங்களை சௌக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. உடல் ஆரோக்கியம் முக்கியமாக மேம்படும். பெரியவங்கெல்லாம் உடல் தொந்தரவுகளால் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. உடல் தொந்தரவுன்னு இல்லை சார், முதல்ல மீனத்துக்கு மனசு தான் தொந்தரவு. என்னை கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். மனத்தெளிவு இல்லாமல் இருக்குது. மனத்தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் உடல் தொந்தரவுகள் வருது. அந்த உடல் தொந்தரவுகளும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புதனனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் தான் அந்த அமைப்பு இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். மேற்சொன்ன விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத கடைசியில் அந்த வழிபாட்டின் மூலயமா சொல்கிறேன். இப்போ அந்த புதன் புரட்டாசி 24ஆம் தேதி 10/10/2024 அப்போது ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் என்னென்னவெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தாயாருக்கு பிரச்சனை இல்லை. தாயாருக்கு தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல மாறுறதுனால பெரிய தொந்தரவுகள் இல்லை, அவங்க சௌக்கியமாக தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை துணைக்கு தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் ஏற்படும். தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை நல்லபடியாகவே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. இப்போ வாழ்க்கை துணை தன்னோட குடும்பத்தை கவனிக்குது, என்ன கவனிக்க மாட்டேது, அவங்க குடும்பத்தை பார்த்துக்குது, கணவரையோ மனைவியோ விட்டுருது அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஒரு மன வருத்தம் வரும். என்னையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா, நீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை மட்டுமே பார்த்துட்ருக்க,
அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த அளவு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய காசை மற்றவங்களுக்கு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. இந்த டைம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. முக்கியமாக நண்பர்களுக்காக பண உதவிகளை செய்யாதீங்க. இப்போ கொடுக்கக்கூடிய பணம் திரும்பி வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மாத இறுதியில் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் மாத இறுதியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் 1000 விஷயங்கள் 1000 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராகு கேது 1-7 இருக்கும்போது அது கணவன் மனைவிக்குள்ளே தொந்தரவுகளை கொடுக்காம போகுது சார். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இதுதான் விஷயம். 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரமாகிறதுனால இத்தனை விஷயங்களையும் சமாளிக்கிறதுக்கு அதீத தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியத்தை அந்த குரு பகவான் கொடுத்துட்றாரு. கணவன் மனைவிக்குள்ளே 1008 பிரச்சனை வந்தாலும் பிரிய மாட்டீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே சொல்லிடலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஓகே, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்யணும். அதே போல் 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. குறைந்தது 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது நன்மை. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிரதான நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.